நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிபிஎல் 2023-24ஓட 11th மேட்ச் சிட்னி சிக்ஸர்ஸ் விசிஸ் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ். ஸோ அதுக்கான டீப்பான அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச்சில் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிடுறேன், மேத்யூ ஷாட் வந்து பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் மேட்ச் கொடுத்துருந்தாரு. நிறையா பேர் அவரை கேப்டனாக கொடுப்பாங்க, அப்படியே டேரெக்டாக அவர் எடுத்துகிட்டு வருவாங்க. பட் ட்விஸ்ட்டு இருக்குது, சிட்னி கிரவுண்டில் அவர் பெரிய அளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதே இல்லை. அது நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ சிட்னி சிக்ஸர்ஸ் விஸ் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸில் என்ன தான் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் லாஸ்ட் மேட்ச் பயங்கரமாக ஆடிந்தாலும் சிட்னி சிக்ஸர்ஸ் ஒரு ஸ்ட்ராங் டீம். பெர்த் ஸ்காச்சர்ஸ் எப்படியோ அதே மாதிரி தான் சிட்னி சிக்ஸர்ஸும். ப்ளஸ் எஸ்சிஜியில் நடக்கூடிய எல்லா மேட்சஸுமே அவங்க ஜெயிச்சிருக்காங்க, ஒரு சில மேட்சஸை தவிர்த்து. ஸோ இந்த மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்சாக இருக்கும். டாம் கரன் கிடையாது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. 4 மேட்ச் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க டாம் கரனை. பிச்சில் போய் ப்ராக்டிஸ் பண்ணது, இந்த ஆல்ரெடி மேட்ச் நடக்கக்கூடிய பிச்சில் போய் வேணும்னே ஓடி ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அந்த வீடியோ கூட ட்விட்டரில் இருக்கும், பாருங்கள். அதனால் அவரை 4 மேட்ச் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஹைடன் கிர்ரை வந்து உள்ளே கொண்டு வந்துட்டாங்க, அதே ஆல்ரவுண்டரு. இவர் ரைட் ஹேண்ட் பேசரு, இவர் லெஃப்ட் ஹேண்ட் பேசர், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. பேட்டிங் டாம் கரனை விட ஹைடன் கிர் நல்லாவே பேட்டிங் ஆடுவார். ஸோ 22 1:45 இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் சிட்னி கிரிக்கெட் கிரவுண்டில். ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் ஃபுல் டீட்டெயில்ஸு. டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஒரிஜினல் சேனல்ன்றதை செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நம்ம சேனல் மாதிரியே நேமில் நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்கும். ஸோ நிறையா ஜிஎல் ஜெயிச்ச மாதிரி அப்படி இப்படின்னு போஸ்ட் போட்டிருப்பாங்க, மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க. ஏன்னா அது எதுவுமே நம்ம ஒரிஜினல் சேனல் இல்லை. ஸோ கரெக்டான நேமை பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஒரிஜினல் சேனலு. ஸோ பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எது ஒரிஜினல் சேனல்னு. இந்த ஆப்ஸில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி காயின்ஸோ இல்லை போனஸ் மோடோ இல்லாமல் டைரெக்டாகவே எந்த ஒரு இது ஜிஎஸ்டி இல்லாத மாதிரி தான் கொண்டு வர போகிறாங்க. அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் டெலகிராம் மட்டும் செக் பண்ணி ஜாயின் பண்ணி ஆன் டைமில் கொடுக்குற டீமில் ஏதாவது உங்களுக்கு மாற்றங்கள் வேணால் மாற்றி ப்ளே பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இது வந்து முற்றிலும் ஓரளவுக்கு சேஃபான டீமாக தான் இருக்கும், அந்த ஃபைனலில் கொடுக்குற டீம். நம்ம வீடியோ அனலைஸில் சொல்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் கிராண்ட் லீக்ஸ்க்கு. ஸோ கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம சொல்கிறத அப்ளை பண்ணிக்கோங்க. ஆன் டைமில் கொடுக்குற டீமை பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, அதை நான் பல டைம் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இப்போது ஃபுல் தெளிவாக வந்து நம்ம வீடியோ பார்த்தலாம். 22 1:45 ஸ்டார்ட் ஆகக்கூடிய மேட்ச்சு சிட்னி சிக்ஸர்ஸ் விசஸ் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ். இந்த மேட்ச் எந்த கிரவுண்டில் நடக்குதுன்னா எஸ்சிஜி கிரவுண்டில் தான். எஸ்சிஜி கிரவுண்டில் 56 மேட்ச் நடந்திருக்கு. 27 ஃபர்ஸ்ட் பேட்டும் 28 செகண்ட் பேட்டும் 157 ரன் எதிர்பார்க்கலாம் ஆவரேஜாக. ஸ்பின்னர்ஸும் விக்கெட் எடுத்திருக்காங்க, மீடியம் ஃபேஸ் விக்கெட் எடுத்திருக்காங்க. பேட்டர்ஸும் ஓரளவுக்கு நல்லா ரொட்டேட் பண்ணி ஆடி இருக்காங்க. அந்த இனிஷியல் ஸ்விங்கு அவுட் ஆவாங்க அப்படிலாம் இல்லை, ஸ்டெடியாக ஆடினாங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் போகலாம். எஸ்சிஜியை பொறுத்தவரை ரொட்டேட்டிங் பேட்ஸ்மேனுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். மிகப்பெரிய ஒரு கிரவுண்டு எம்சிஜி மாதிரி. ஸோ அதனால் 2s 3sலாம் வந்து அழகாக ஓடுவாங்க. ஸோ அப்போ ரொட்டேட்டிங் பேட்ஸ்மேன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. ஸோ பேட் பால் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. என்ட்ரி ஃபீஸ் கம்மியாக இருக்கும். ப்ளஸ் காயின்ஸ் மோடு போனஸ் மோடு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு டேரெக்டாக கொண்டு வர போகிறாங்க, ஜிஎஸ்டி எதுவுமே இல்லாத மாதிரி. அதுக்கான அப்டேட் வந்துடும். இப்போதைக்கு நிறைய பேர் ப்ளே பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதுமாதிரி கபடி ட்ரை பண்ணுங்கள், அதில் ஒரு ப்ளஸ் இருக்குது. ஸோ கபடி யார் யார் பேட் பால் 11 ப்ளே பண்ணுறவங்களோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கபடி செகண்ட் மேட்ச் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2-5 நிமிஷம் வரைய டைமிங் கொடுப்பாங்க. அந்த டைமிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேட்ச்சுக்கு அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமும் 2-3 நிமிஷம் வந்து எக்ஸ்ட்ராவே கிடைக்கும் பேட் பால் 11. அப்போ நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் டீமை. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிலர் வந்து ட்ரை பண்ணுறீங்க, நானுமே அந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நிறைய டைம், அதுக்காண்டி சொல்கிறேன். வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த செகண்ட் மேட்ச் மட்டும் பேட் பால் 11 எப்போயுமே ஒரு 4-5 நிமிஷம் வரைய விட்டுறாங்க. ஸோ ஆன் டைமில் நம்ம சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது லக்கை பொறுத்து இருக்குது, நீங்கள் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சிட்னி சிக்ஸர்ஸ் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸோட பிளேயிங் 11 வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ கொடுத்துருக்க ஸ்குவாடு படி தான் நான் வந்து ஓவரால் எடுத்திருக்கேன். பட் அதுலேயுமே வந்து ஒரு சில சேஞ்சஸ் வரலாம், அதையும் வந்து நான் சொல்லிடுறேன். இது வந்து என்னோட ஒரு கெஸ்ஸிங்கில் எடுத்திருக்கிறது தான். இங்கே வந்து பேட்டர்சனை உள்ளே கொண்டு வந்திருக்கேன். மேபி ஹியூக்ஸே வந்து மறுபடியும் ஆடலாம், ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து அவர் நல்லா தான் ஆடினார். அதை மட்டும் பார்த்துக்குங்க. அது லைட்டாக வந்து ஒரு தகவல் கிடச்சதுனால நான் பேட்டர்சன் கொடுத்துருக்கேன். ஸ்குவாடில் இருக்கார், ஹியூக்ஸ் ஆடுவார்னு தெரியல. ஸோ பேட்டர்சனாக ஹியூக்ஸான்னு பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஜார்டன் சில்க்கு, ஹென்ட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் வின்சி, டாம் கரனுக்கு பதிலாக ஹைடன் கிர் வந்துடுவார். அதுக்கப்புறம் எட்வர்ட்ஸு, சான் ஆபர்ட்டு, பென் டாரவிஸ் எல்லாருமே போலர்ஸ் தான். இன்னொன்று, இந்த எட்வர்ட்ஸுக்கு பதிலாக முர்பி அப்படி இல்லாட்டி நவீத், அவங்க 2 பேரில் யாராவது ஆடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். அதையும் ஆன் டைமில் செக் பண்ணிக்கோங்க. இதை நான் ஃபஸ்ட்டே வந்து சொல்லிடுறேன். அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸில் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறது ஒருவேளை. ஸோ சேஞ்சஸ்ன்னு நம்ம வந்து பார்த்தோம்னா பேஸ்லிக்கு பதிலாக அந்த இடத்துல வேறு ஏதாவது ஒரு பிளேயர் வந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். மற்றபடி அதே டீம் வந்து ஆடுறதுக்கு சான்ஸ் அதிகம். பேஸ்லி போன சீசனில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு பிளேயர் தான். லாஸ்ட் மேட்சை வச்சு அவர் கெஸ் பண்ண முடியாது. ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க ஒரு ட்ரெம்ப் கார்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி ஒரு பால் வால்டர் பெர்ஃபார்ம் பண்ணாரோ அந்த மாதிரி பேஸ்லினாலே பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும்.
ஜிம்மி ஓவர்டன் வந்ததுனால பேஸ்லியோட பவுலிங் குறைஞ்சிருக்கு, ப்ளஸ் அவரோட பேட்டிங்குமே வந்து கிடைக்கல சான்ஸு. பட் இருந்தாலும் இம்பார்ட்டண்டான ஒரு பிளேயர், யாருமே பிக் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு ரிஸ்க்கான ஒரு பிளேயர், ட்ரை பண்ணி பாருங்கள் பேஸ்லியை. அதே மாதிரி ஆடம் ஹோஸு, ஸோ செகண்ட் சேசிங் வரப்போ எப்போயுமே இம்பார்ட்டண்டான ஒரு பிளேயர். ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்போ கூட அவருக்கு பெரிய ஒரு ரெக்கார்டு கிடையாது. அதேமாரி கிறிஸ்லின் ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்போ நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. சேசிங் வரப்போ ஃப்ளாப் ஆகிருக்காரு. ஆடம் ஹோஸு சேசிங் வரப்போ நல்லா ஆடி இருக்காரு. ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்போ பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. இந்த சைடில் இம்பார்ட்டன்ட் பிக்ஸு நம்ம வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக ஹைடன் கீர், சானா பேட்டு, பென் டார்வஸ், அதுக்கப்புறமா ஹென்ட்ரிகஸ், நெக்ஸ்ட்டு ஜாஸ் பிலிப்பி, அதுக்கப்புறம் ஹியூக்ஸ் ஆனால் செகண்ட் சேசிங் வரப்போ ஹியூக்ஸ் இம்பார்ட்டண்டாக இருப்பார். ஃபஸ்ட்டு பேட்டிங்கோட ஹியூக்ஸ் எப்பயுமே செகண்ட் பேட்டிங்கில் இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஹென்ட்ரிகஸு ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் எப்பயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஜார்டன் சில்க்கு செகண்ட் பேட்டிங்கில் இம்பார்ட்டன்ட் பிளேயர் தான், பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு பேட்டிங்லேயுமே நல்லாவே ஆடுறாரு. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்ட் பேட்டிங் ஓவரால். இதில் பென் டார்வஸ் ஃபஸ்ட்டு போல் பண்ணாலுமே 2-3 விக்கெட் எடுத்துறாரு. செகண்ட் போல் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு ஓவர்லேயே விக்கெட் எடுக்கிறாரு. இன்னொன்று கிட்டத்தட்ட 50% மேத்யூ சாட்டை தான் வந்து எல்லோரும் கேப்டன்ஸ் கவனம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஓவர் அவர் பவுல் பண்ணுவார். பேட்டர்சன் ஆனாலும் சரி, ஹியூக்ஸ் ஆனாலும் லெஃப்ட் ஹேண்டரு. அதுக்கப்புறம் ஃபுல்லாமே உங்களுக்கு ரைட் ஹேண்டர் தான். மேத்யூ சாட் ஓவர் போடுறது டவுட்டு. ப்ளஸ் அவர் பேட்டிங்குமே இனிஷியலாக நல்லாவே ஹிட் பண்ணுறாரு, இல்லைன்னு சொல்லலை. பட் குவாலிட்டி பவுலிங் லைனப்னு ஒன்று இருக்குது. பென் டார்வஸ், சானா பேட்டு, அதுக்கப்புறம் ஜாக்சன் பேர்டு, ஹைடன் கிர்னு தரமான ஒரு பவுலிங் லைனப் வச்சுருக்காங்க. லெஃப்ட்டு ரைட்டுன்னு மாறி மாறி ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர். ஸோ மேபி மேத்யூ சாட்டு டக் அவுட் ஆனாலும் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். அந்த மாதிரி தான் வந்து சிக்னி சிக்ஸஸ் கூட அவர் எப்பயுமே ஆடிருக்கார். பட் அதே ஆப்போசிட்டு டேசி ஷாட் ஃபார்முக்கு திரும்பி இருக்கார். ஒரு குவாலிட்டி பிளேயர், ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டில் ஒன் ஆஃப் த குவாலிட்டி பிளேயர்னு சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரியே லாஸ்ட் மேட்ச் வந்து நல்லா ஆடினார். அவரை முன்னாடி டீம்ஸில் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஹெரிகன்ஸில் மிடில் ஆர்டரில் ஆட வச்சு மொத்தமாக அவரை முடிச்சிட்டாங்க. இப்போது அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் நல்ல ஒரு ஆப்ஷனாக அவரை டாப்பில் ஆட வைக்கிறாங்க. அதை பயன்படுத்துகிறாரு. உண்மையிலேயே ஒரு குவாலிட்டியான பிளேயர். கண்டிப்பாக கிராண்ட் லீக்ஸில் கூட நம்ம கேப்டன் வைஸ் கேப்டனாக தரலாம். ஜிம்மி ஓவர்டன் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் இங்கே கிறிஸ்லின்னு. ஸோ ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஒரு சில டீமில் ட்ரை பண்ணுங்கள். சேசிங் வந்தால் டவுட்டு தான். ப்ளஸ் அவரோட ஸ்டாட்ஸ் ஆவரேஜுமே போராக தான் இருக்குது. ஆடம் கோஸ் சேசிங் வந்தால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஸோ ஓவரால் இந்த 2 டீமில் யார் ஜெயிப்பாங்கன்னா என்னை பொறுத்தவரையா சிக்னி சிக்ஸர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸில் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணால் டேவிட் பெயின் எப்படியும் ஒரு 2 விக்கெட் எடுத்துருவார். அதில் டவுட்டே கிடையாது. ஏன்னா அவர் நல்ல கட்டர்ஸ் வச்சுருக்காரு. பெத்திஸ் காச்சஸ்லேயும் நம்ம பார்த்துருப்போம் லாஸ்ட் சீசனில். ஸோ அதனால் கண்டிப்பாக ஃபஸ்ட் போல் பண்ணால் இம்பார்ட்டன்ட் பிளேயர். செகண்ட் போல் பண்ணால் கூட ட்ராப் பண்ணிக்கோங்க. ட்ராப் பண்ணிட்டு வாஷ் ஆகிற முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டாக செகண்ட் பிக் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு விக்கெட் எடுத்தால் 2, 3, 4 விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் ரிஸ்க்காக மாறிடும். கிராண்ட் லீக்ஸில் கண்டிப்பாக ஒரு கேப்டன்ஸ் கப்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பேஸ்லி ஒரு ட்ரிம் கார்டு பிக்காக இருப்பார். ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். பட் சேஃப் பிக்ஸ் பார்த்தோம்னா ஓவர்டன்னு, அப்புறம் டேசி ஷாட், மேத்யூ ஷாட்டு, ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் டேவிட் பெயின், அதுக்கப்புறமா வாஷ் ஆகர் ஃபஸ்ட் ஆர் செகண்ட். இவங்கெல்லாம் ஓரளவுக்கு டீசன்ட் பிக்ஸு. இங்கே பென் டார்வஸ், சானா பேட்டு, அதுக்கப்புறம் ஹைடன் கிர், ஹென்ட்ரிகஸ், வின்சி, ஜாஸ் பிலிப்பி இவங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு டீசன்ட் பிக்ஸு. இதில் சில்க்கும் நெக்ஸ்ட்டு ஹியூக்ஸும் மேபி சேசிங் வந்தாங்கன்னா ஹியூக்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ட்ராப் பண்ணிட்டு கூட போங்க. ஓவரால் சிக்னி சிக்ஸஸ் ஜெயிப்பாங்கன்ற ஒரு லாஜிக்லேயே டீமை மேக் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இதில் சானா பேட் டெத்தில் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதேமாதிரி பென் டார்வஸ் டெத்தில் பவுல் பண்ணலாம். ஜாக்சன் பேட் இனிஷியலாக ஒரு 2-3 ஓவர் பவுல் பண்ணுவார். அதுலேயே வந்து ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த விக்கெட் வந்து மேத்யூ ஷாட்டாக இருக்கலாம், இல்லை கிறிஸ்லினா கூட இருக்கிறதுக்கும் சான்ஸ்ன்றது இருக்குது. ஸோ ஓவரால் பார்த்தோம்னா சிக்னி சிக்ஸஸ் ஜெயிக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் சூப்பர் ஆப்ஷன்ஸில். ஸோ பென் டார்வஸ், சானா பேட் ஒரு பெட்டர் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ். நெக்ஸ்ட்டு ஜாஸ் பிலிப்பி. இந்த சைடில் மேத்யூ ஷாட்டு ஜஸ்ட்டு எனக்கு ஐடியா இல்லை, பட் இருந்தாலும் ஓவரால்ன்றதால சொல்கிறேன். ஜிம்மி ஓவர்டன் ட்ரை பண்ணலாம். பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் உங்களுக்கு டபுள் ஆப்ஷன் கிடைக்கும். விக்கெட்டும் எடுப்பார், பேட்டிங் வந்தாலும் நல்லா ஆடுவார். சூப்பரான ஒரு ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸ்பின்னர்ஸ்ன்னு பார்த்தோம்னா முர்பியா இல்லை நவீதான்னு பார்த்துக்கோங்க. மேபி இந்த எட்வர்ட்ஸ்ன்ற பிளேயருக்கு பதிலாக அவங்க 2 பேரில் யாராவது ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு ஸ்பின்னர் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வரதுக்கு சான்ஸ் வந்து இருக்கலாம். பட் அடிலேட் ஸ்ட்ரைக்கர் மோஸ்ட்லி இதான் வந்து அவங்களோட லைனப்பாக இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல் ஸ்டாட்ஸ் பார்ப்போம். அதுலேயே உங்களுக்கு ஐடியாஸ்ன்றது கிடைக்கும். நான் சொல்கிறத விட ஸ்டாட்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இதான் ஸ்குவாடு, நல்லா பார்த்துக்கோங்க. இதில் டாம் கரனோட நேம் கிடையாது. 4 மேட்ச் வந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பேட்டர்சனோட நேம் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு ஹியூக்ஸ் நேமே வந்து இருக்குன்னு, டேனியல் ஹியூக்ஸ் அவரோட நேமே இருக்குது. ஸோ அந்த 2 பேரில் யாராவது வந்து ஆடுவாங்க. அது மட்டும் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, பார்த்துக்கோங்க. மற்றபடி இவங்க 13 மெம்பர் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈஸியாகவே இதில் வந்து தெரிஞ்சிடும் யார் ஆட போகிறான்னு. பேஸ்லியை மட்டும் பெஞ்சில் வச்சுட்டு வேறு யாராவது கொண்டு வருவாங்களான்னு டவுட்டு. மற்றபடி டீமை மாற்ற மாட்டாங்க. இதான் வந்து ஸ்குவாட்.
இப்போது ஃபுல் டீட்டெயிலான ஸ்டாட்ஸ் பார்ப்போம். மேக்ஸிமம் ஒரு 70% ஸ்டாட்ஸ் படி தான் ஒர்க் ஆகுது ஒவ்வொரு மேட்சுமே. அதனால தான் நீங்களும் வீடியோஸ் பார்க்குறீங்க, டீமை மேக் பண்ணுறீங்க. மோஸ்ட்லி இந்த ட்ரம் கார்டு பிக்ஸை ஃபுல்லாக கிராண்ட் லீக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த லோவாக பிக் பண்ணப்பட்ட பிளேயர்ஸு பயங்கரம் வந்து எஃபெக்டிவாக இருப்பாங்க. சார்ல்ஸ் பிலிப்பி 30 ரன் ஆவரேஜ் ஹெட் டு ஹெட்டில், வென்யூவில் 34 ரன் ஆவரேஜ், ரெண்டுமே செம்ம. ப்ளஸ் ஆப்போசிட்டில் பவுல் பண்ணக்கூடிய ஒரு டீமில் ஒரு ரஷீத் கானோ ஒரு பயங்கரமான பவுலர் யாருமே இல்லை. மேத்யூ சாட் தான் ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாரு. அதுக்கப்புறமா வாஸ் ஆகர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டேவிட் பென் பவுல் பண்ணால் ஆடிடுவார் கண்டிப்பாக சார்ல்ஸ் பிலிப்பி. அதனால் சார்ல்ஸ் பிலிப்புமே கேப்டனுக்கு நல்ல ஆப்ஷன் தான். ஜேம்ஸ் வின்சி 2 மேட்ச் தொடர்ந்து ஃப்ளாப்பு இந்த சீசனில். ஸோ ஆவரேஜ் வெறும் 19 ரன் இன்னிங்ஸ் ஹெட் டு ஹெட்டில், வென்யூவில் 38. ஸோ வென்யூ டீசென்ட் ஆனாலும் ஹெட் டு ஹெட்டில் ஃப்ளாப் ஆகிருக்காரு. ப்ளஸ் 2 மேட்ச் வந்து ஃப்ளாப் ஆகிருக்காரு. மேபி ஃபார்முக்கு திரும்பலாம் வின்சி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சில டீம்ஸில். ஹியூக்ஸு ஆவரேஜ் 22 ஹெட் டு ஹெட்டில், வென்யூவில் 26. ஓரளவுக்கு டீசெண்டான பிளேயர் தான், ரொட்டேட்டிங் பிளேயர், சேசிங் வரப்போ இம்பார்ட்டனாக இருப்பார். ஹென்ட்ரிகேஸு ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர். 27 ஆவரேஜ், 26 ஆவரேஜ் ஹெட் டு ஹெட் வென்யூவில். ப்ளஸ் பவுலிங் போகிறதுக்கான சான்ஸ் வந்து மிக மிக அதிகமாகவே இருக்குது. ஜார்டன் சில்க்கு 33 ஆவரேஜ் ஹெட் டு ஹெட்டில், வென்யூவில் 32 ரன் ஆவரேஜ். ஸோ தரமான ஒரு ஸ்டார்ட் வச்சுருக்காரு. ஸோ டேனியல் ஹியூக்ஸோ இல்லை கிறிஸ்லினோ அந்த மாதிரி பிளேயர்ஸை ட்ரா பண்ணிங்கன்னா ஜார்டன் சில்க்கை பிக் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த பவர் ஸ்டேஜ் வரப்போ ஒரு பேட்டிங் வராரு, அதை பயன்படுத்திக்கிறாருன்னு சொல்லலாம். எப்படி ஒரு ஹில்டன் கார்ட்ரைட் எப்படி ஆடுறாரோ மெல்பர்ன் ஸ்டார்ஸில் அதே கேட்டகரியில் வரும். பென் டார்வஸ் ஹெட் டு ஹெட்டில் 18 விக்கெட்டு, வென்யூவில் 37 விக்கெட்டு. ஜாக்சன் பேட் வென்யூவில் 8 விக்கெட்டு, ஹெட் டு ஹெட்டில் 7 விக்கெட். ஓரளவுக்கு ஆவரேஜ். ஜாக்சன் பேட்டாக 1 விக்கெட் எதிர்பார்க்கலாம். அதிகப்படியாக ஸ்விங் இருந்துச்சுன்னா ஒரு 2-3 விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். பட் பென் டார்வஸ் விக்கெட் எடுத்துகிட்டே தான் இருக்கார். ஸ்டீவ் ஓகைஃப் ஹெட் டு ஹெட்டில் 17 விக்கெட்டு. ஸோ வென்யூவில் சொல்லவே தேவையில்லை. அவர் ஆடின எல்லா மேட்சுமே ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அதில் செகண்ட் போல் பண்ணுறப்போ 2 விக்கெட் எடுத்திருக்காரு மோஸ்ட்லி. சானா பேட் 14 மேட்ச்சில் 24 விக்கெட்டு, வென்யூவில் 38 மேட்ச்சில் 68 விக்கெட்டு. ஸோ இந்த கிரவுண்ட்னாலே சானா பேட் விக்கெட் எடுக்காத மேட்சே கிடையாது. ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் செகண்ட் போல் பண்ணாலும் ஒரு பர்ஃபெக்ட் கேப்டன் சாய்ஸ்க்கு சூப்பரான ஒரு பிளேயர். பேட்டிங்குமே அவர் வேறு லெவலில் ஆடுவார், அதுவும் தெரியும். ஸோ அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸோட இப்போ ஃபுல் ஸ்டாட்ஸ் வந்து பார்ப்போம். மேத்யூ சாட் லாஸ்ட் மேட்ச் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ரீசெண்ட் டைம்ஸில் பயங்கரமான ஒரு பிளேயர். வென்யூ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் ஆடி 9 ரன்னு, ஹெட் டு ஹெட் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா வெறும் 19 ரன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் தூக்கியிருக்காங்க சிட்னி சிக்ஸர்ஸ் பவுலர்ஸ். டர்சி ஷாட் ஆவரேஜ் 44 ஹெட் டு ஹெட், வென்யூவில் 59. பர்ஃபெக்டான ஒரு ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. ஸோ சேசிங்னாலும் சரி ஃபஸ்ட் பேட்டிங்னாலும் சரி நல்லா ஆடலாம். ஜாக்சன் பேடை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஆடிட்டார்னா ஒரு பெரிய ஸ்கோர் போகலாம். டர்சி ஷாட் வெறும் ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். கிறிஸ்லின் ஸோ வென்யூவில் 59 ரன் ஆவரேஜ், ஹெட் டு ஹெட்டில் 59 ரன் ஆவரேஜ். ஸோ வென்யூவில் 20 ரன் ஆவரேஜ். ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். கிறிஸ்லின் வந்து ஸோ இது வந்து டர்சி ஷாட்டோட ஆவரேஜ் தான், கிறிஸ்லினோட ஆவரேஜ் கிடையாது. ஸோ தப்பாக வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்லின் வென்யூவில் 20 ரன் தான் ஆவரேஜ், ஹெட் டு ஹெட் ஆவரேஜ் வந்து மிஸ் ஆகிருக்கு. ஸோ நான் டெலகிராமில் வந்து அப்டேட் பண்ணிடுறேன் கிறிஸ்லினோட ஹெட் டு ஹெட் ஆவரேஜை. ஆடம் ஹோஸ் 20 ரன் ஆவரேஜ். ஸோ வென்யூவில் ஆடினது இல்லை. பாஸ்லி ஹெட் டு ஹெட் 5, வென்யூவில் 2. டேவிட் மேன் ஹெட் டு ஹெட்டில் 3. ஸோ ஃபஸ்ட்டு போல் பண்ணால் மட்டும் பிக் பண்ணிக்கோங்க, செகண்ட் போல் பண்ணால் கட் பண்ணிக்கோங்க. வாசாகர் ரிஸ்க் எடுக்கிறவங்க கேப்டன்ஷிப் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு 2 பவுலிங்குமே வாசாகரை ட்ரை பண்ணுங்கள். இந்த கிறிஸ்லினோட ஹெட் டு ஹெட் வென்யூவோட ஆவரேஜ் ஸ்டாட்ஸை வந்து நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணிடுறேன், டெலகிராமில் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போதைக்கான டீம் இதுதான். ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இவங்களுக்கு ஃபேவராக தான் டீமை செட் பண்ணியிருக்கேன். அந்த டாப் 3 பிளேயர்ஸை மட்டும் எடுத்துகிட்டு மீது எல்லாமே சிட்னி சிக்ஸர்ஸோட பிளேயர்ஸை வந்து எடுத்துட்டேன் சேஃபாக ஒரு ஆப்ஷனாக. ஸோ இதில் நீங்கள் மாற்றி கூட கேப்டன்ஷிப் கொடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி சிட்னி சிக்ஸர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ பார்க்கலாம். சானா பேட்டை கேப்டனாகவும் பென் டார்வஸ் வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். நீங்கள் ரொம்ப யூனிவர்சல் டீமாக போகணுன்னா மேத்யூ ஷாட், நெக்ஸ்ட்டு டர்சி ஷாட், ஜிம்மி ஓவர்டன் இப்படி கூட வந்து நீங்கள் போய்க்கலாம். இந்த ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேப் லோனில் உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை, ஜிஎஸ்டி டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். கபடி, ஃபுட்பால், கிரிக்கெட் ப்ளே பண்ணிக்கலாம். அதேமாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப்பில் ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, 2K ஃபேண்டசி அவரோட பயன்படுத்திக்கோங்க. ஸோ ஓவரால் ஸ்டாட்ஸ் வச்சு நல்ல டீம்ஸாக மேக் பண்ணுங்கள்.